So welcome friends, நம்ம unit 8ல example 2 பார்க்க போறோம். So if angle B and angle Q are acute angles such that sin B equal to sin Q, then prove that angle B equal to angle B கொடுத்திருக்காங்க. Angle B equal to angle Q கொடுத்திருக்காங்க. If angle B and angle Q are acute angles சொல்லிருக்காங்க. So நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்னா two right angles எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? ABC ன்னு ஒரு triangle and PQR ன்னு ஒரு triangle. So let us draw two right angles. Two right angle triangle ABC and triangle PQR. Okay, so triangle ABC is a triangle, triangle PQR is a triangle. Now we draw it. So A B C triangle PQR. Okay, now we have the acute angles, prove that angle B equal to angle Q. Okay. Okay. So the angle that is C, they marry the angle that R. So first என்ன கொடுத்திருக்காங்க now condition given ல sin B equal to sin Q கொடுத்திருக்காங்க. So sin B equal to sin Q na sin B na என்ன வரும் opposite by hypotenuse. So theta sin B கொடுத்திருக்கேன். So opposite value என்ன வரும் AC divided by hypotenuse என்னது AB equal to same sin Q அதுல opposite side என்னது PR divided by hypotenuse என்னது PQ. Okay, so sin B வந்து AC by AB இது என்ன எடுத்துக்கணும்னா sin B equal to sin Q given கொடுத்திருக்காங்க. So நம்ம இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சு sin B ன்றது வந்து ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ், இதல வந்து ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ் PR by PQ ன்னு வந்துரும். ஓகே, சோ AC by AB equal to PR by PQ அப்படினு சொல்லுவோம். சோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் இதையும் கிராஸ் பண்ணிட்டோம். இதையும் கிராஸ் பண்ணி பண்ணும்போது AC into PQ equal to AB into PR அப்படினு வந்துரும். ஓகே பாருங்களா. சோ அப்ப என்ன வந்து நமக்கு AC இந்த PR இப்ப கீழ எடுத்து வந்தோம்னா denominator PR equal to AB இந்த PQ கீழ எடுத்து வந்தோம்னா PQ வந்துரும். சோ எதுக்காக பெட் வரோம்னா AC இந்த சைடு பாத்தீங்கன்னா AC divided by PR இந்த சைடு, so equal to hypotenuse side AB divided by PQ. ஓகே, சோ எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா BC by RQ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இது என்ன எடுத்துக்கிறோம், so equal to இதை K ன்னு எடுத்துக்கிறோம். சோ அப்ப எப்படி எழுதலாம்னா இது கரெக்ட்டா எழுதிக்கோங்க. so AC divided by PR equal to என்ன எடுத்துட்டோம் K ன்னு எடுத்துட்டோம். next AB divided by PQ equal to என்ன எடுத்துக்கலாம் next K ன்னு எடுத்துட்டோம். சோ இந்த ரெண்டு வேல்யூ தனித்தனியா AC divided by PR equal to K னோ AB divided by PQ equal to K ன்னு எடுத்துட்டோம். சோ இது தனித்தனியா எதுக்கு எடுக்கறோம்னா நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது BC by QR, அதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியா எடுத்துக்கிறோம். சோ next So next, by Pythagoras theorem, நம்ம இந்த triangle எடுத்துக்கிறோம். In triangle ABC என்ன வந்து Pythagoras theorem, AB square equal to AC square plus BC square, and hypotenuse side square equal to remaining two sides square, AC square plus BC square. So AC square plus BC square. Okay, so அப்ப AB equal to now AB square equal to AC square plus BC square இருக்கு. சோ ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இங்க AC ஏற்கனவே நமக்கு தெரியும், அதே மாதிரி AB யும் தெரியும். நமக்கு தேவை எது மட்டும் தான் ஒண்ணும் தெரியாது, இந்த வேல்யூ ஏற்கனவே தெரியும். AC by PR equal to K ன்னு எடுத்தாச்சு. சோ நமக்கு AB யும் தெரியும். சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் தெரியும், இதுதான் நமக்கு தெரியாது, BC யும் QR மட்டும் தான் நமக்கு தெரியாது. சோ அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா BC square. So BC square equal to என்ன வந்துரும் AB square minus AC square. புரியுது என்ன சொல்றேன்ட்டு, ஏன்னா நமக்கு தேவை BC square தான். so equal to AB square minus AC square வந்துரும். ஓகே, so equal to so BC equal to நமக்கு என்ன வந்துரும் root of AB square minus root of AC square வந்துரும். so root of AB square, so AB equal to நம்ம எப்படி எழுதலாம்,
இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா AB ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆயிரும் K இன்டு PQ வரும். ஸோ அதுக்காக தான் தனியாக எடுத்து எழுதிருக்கேன். ஸோ AB ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு இப்போ K இன்டு PQ. ஸோ K இன்டு PQ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் AC ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் K இன்டு PR. ஸோ என்ன வந்துடும் ஸோ மைனஸ் K இன்டு PR the whole square அப்படின்னு வந்துடும். ஓகே ஸோ K into PQ the whole square minus K into PR the whole square. ஓகே ஸோ equal to ஸோ root of minus. ஓகே ஸோ மைனஸ் என்ன வந்துடும் K square into PQ square minus K square into PR square. இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகே இப்போ BC ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா K ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் மீதி PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது இப்போ உங்களுக்கு BC ஓட வேல்யூ. ஓகே ஸோ இப்போ ஏற்கனவே BC கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது QR கண்டுபிடிக்கணும். சேம் பித்தாகரஸ் தியரம்ல QR equal to கண்டுபிடிப்போம்னா QR square equal to so QR square so எடுத்து triangle PQR எடுத்துக்கிறோம். so in triangle PQR எடுக்கும்போது by Pythagoras theorem நமக்கு என்ன வந்துரும் PQ square equal to PR square plus QR square. சேம் நம்ம இதுல என்னதான் கண்டுபிடிச்சாலும் இந்த QR ஸ்கொயரோட வேல்யூ இதையும் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம QR ஸ்கொயர். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் BC கண்டுபிடிக்கணும், இந்த ட்ரையாங்கிள் QR கண்டுபிடிக்கணும். ஸோ QR ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர் வந்துடும். ஸோ QR ஈக்குவல் டு என்ன வந்துடும் ரூட் ஆஃப் PQ ஸ்கொயர் மைனஸ் PR ஸ்கொயர். ஸோ இது வந்து என்ன உங்களுக்கு QR. So QR equal to என்ன வந்திருக்கு root of PQ square minus QR. So இப்போ என்ன பண்றோம் தனித்தனியா ரெண்டையும் டிவைட் பண்றோம். So BC divided by QR. So இந்த சைடு BC கண்டுபிடிச்சாச்சு divided by QR தனியா கண்டுபிடிச்சு equal to so root of K square into PQ square minus PR square divided by so root of PQ square minus PR square. Okay so இங்க பாத்தீங்கன்னா இப்ப root of K square into root of PQ square minus PR square. so இங்கேயும் root of PQ square minus PR square cancel ஆயிடுச்சு, இங்கேயும் root of PQ square minus PR square cancel ஆயிடுச்சு. அப்ப எது மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு root of K square மட்டும் தான் இருக்கு. So இதுலயும் PQ square minus PR square, இதுலயும் PQ square minus QR square cancel ஆயிடுச்சு. So BC by QR equal to என்ன இருக்கு உங்களுக்கு root of K square. So இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். So BC by QR equal to K. இதுதான் நமக்கு இருக்கு. ஓகே ஸோ இப்போ மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. ஏற்கனவே நம்ம ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம், ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம். So A, B, C னு P, Q, R னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம். ஸோ இது ரைட் ஆங்கிள். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன எடுத்தோம் அப்படின்னா AB divided by PQ equal to AC divided by PR equal to K அப்படின்னு ஸ்டார்டிங்கா நம்ம என்ன எடுத்தோம் கிவன்ல எடுத்தோம். ஓகே ஸோ ஈக்குவல் டு கிவன்ல இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம் BC by QR equal to K கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே ஸ்டார்டிங்ல நம்ம எடுத்தது இப்போ BC by QR equal to K கண்டுபிடிச்சிருக்கோம். Therefore AB by PQ equal to AC by PR equal to BC by QR equal to K. எல்லாமே உங்களுக்கு இங்கேயும் K தான் வந்திருக்கு, இங்கேயும் K தான் வந்திருக்கு. So AB by PQ equal to AC by PR equal to
BC by QR equal to 6. இப்போ சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, எல்லாமே ஈக்குவலா வந்திருக்கு. ஸோ சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னா அதோட ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ என்னது AB by PQ, AC by PR, ஸோ BC by QR எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா வந்துருச்சு. சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது அப்போ ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஆங்கிள் பியும் ஆங்கிள் Q எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஸோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல், then angles will be equal. Okay, so angles will be equal na, angle B equal to angle 2. Okay, so okay. Okay, thank you.